வணக்கம், வெல்கம் டு சுவை 6. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சேமியா தாங்க பார்க்க போகிறோம். வெஜிடபிள் சேமியா ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டில். இப்போ எண்ணெயை ஊற்றிருக்கிறோம். கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாங்க. வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்திருக்கிறோம். இப்போ வெஜிடபிள் சேர்த்திக்கலாம். பெருங்காயத்தூள் இந்த வெஜிடபிள் வதங்கினதுக்கு அப்புறம் சேர்த்துக்குங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வெஜிடபிளுக்கு தேவையான உப்பு சேர்த்திருக்கிறோம். சேமியாவுக்கு அப்புறம் உப்பு சேர்த்தலாம். நல்லா வதக்கி விடலாம். வதக்கி விட்டு இந்த காய்கறிக்கு தேவையான தண்ணி மட்டும் இப்போ ஊற்றிக்கலாங்க. வெந்து வரட்டும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எங்கள் வீட்டில் எப்போவாவது தான் சேமியா செய்வோம். அது இந்த மாதிரி வெஜிடபிள் சேமியாவும் செய்வோம், பிளெயின் சேமியாவும் செய்வோம், ராகி சேமியா செய்வோங்க. இப்போ சேமியாவுக்கு தேவையான தண்ணி வைக்கிறோம். சேமியா கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க. நான் எப்போவுமே அப்படி தான் எடுத்து வைப்பேன். உங்கள் விருப்பம், கழுவிட்டு சேர்த்துறனாலும் சேர்த்தலாம், இல்லை அப்படியே சேர்த்துறனாலும் சேர்த்தலாம். ஆனால் எனக்கு கழுவிட்டு சேர்த்துறதாங்க பிடிக்கும். பாருங்கள், கழுவி வடித்து வச்சுருக்கிறேன். டக்குன்னு போட்டோன்னே எடுத்துடணும், இல்லாட்டி சேமியா அதுலேயே வெந்துடும். வெது வெதுப்பான தண்ணியில் போட்டோன்னே எடுத்துடணுங்க. எடுத்து தண்ணி வடித்து வச்சுக்கணும். நல்லா கலந்து விட்றலாம். சேமியாவுக்கு தேவையான உப்பு சேர்த்திருக்கிற தண்ணியிலையே நல்லா வெந்து வரட்டுங்க. தண்ணி அந்த பாக்கெட்டில் எப்படி போட்டிருக்குதோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். அளவாக வச்சுக்குங்க. ஒவ்வொரு சேமியாவுக்கும் ஒவ்வொரு அளவில் போட்டிருக்கோம். அதனால் பாக்கெட்டில் என்ன போட்டிருக்கோ அதை பொறுத்து வச்சுக்குங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க வெஜிடபிள் சேமியா. இந்த மாதிரி தாங்க எங்கள் வீட்டில் வெஜிடபிள் சேமியா செய்வேன். நல்லா வேக விட்டுருக்குறேன். இது ஆற ஆற நல்லா உதிரி உதிரியாக வந்துடுங்க. உங்களுக்கு இன்னும் உதிரி உதிரியாக வேணும்னா தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. பாக்கெட்டில் போட்டிருக்கிறதோடவே கம்மி பண்ணிக்கோங்க. இந்த சேமியாவை கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுருக்குறேங்க. இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். கெட்டி தயிர். இது தயிர் சேமியாவாக பண்ண போகிறேங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இந்த மாதிரி எங்கள் வீட்டில் எப்போவாது சேமியா, தயிர் சேமியா இந்த மாதிரி இருக்கும். நல்லா கலந்து விட்டோம். இந்த சேமியாவும் ஆறி இருக்கணுங்க தயிர் ஊற்றும் போது, இல்லாட்டி தயிர் பிரித்து போயிடும். நம்ம கெட்டி தயிர் சேர்த்திருக்கிறோம், எருமை தயிர். ரொம்ப சுவையாக இருந்ததுங்க. இப்போ மாதுளம்பழம் முத்துக்கள் போட்டிருக்கிறேன். இது ஆப்ஷனல், இருந்தால் சேர்த்துலாங்க, இல்லாட்டி பரவாயில்ல. கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறக்கு, பார்வைக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், பெருங்காயத்தூள், கடலைப்பருப்பு, இஞ்சி கொஞ்சம் சேர்த்திருக்கிறோம். இதாங்க தாளிப்புக்கு சேர்த்திருக்கிறேன். பச்சை மிளகா, வரமிளகா சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு. இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தாங்க செய்வோம். ரொம்ப ஈஸியாக ஒரு சிம்பிள் ரெசிபி செஞ்சுட்டு லஞ்ச் கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சால் நல்லா இருக்குங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். காலங்காத்தால் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ரவா கிச்சடி, இந்த மாதிரி சேமியா கிச்சடி ஏதோ ஒன்று இந்த மாதிரி செய்யும்போது நல்லா இருக்குங்க. பார்த்திங்கன்னா இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு பச்சை மிளகா 2 சேர்த்துருக்கோம், வரமிளகாயும் 1 சேர்த்துக்கலாம். இது தாளிச்சுக்கலாங்க. இப்போ சாப்பாடெலாம் நல்லா ஆறி இருக்கும். இது கொஞ்சம் இதுன்னு இருக்கும். டக்குன்னு மிக்ஸ் பண்ணிடணுங்க. அப்போ ஒன்று பிரித்தெல்லாம் போகாது, நல்லா இருக்குங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் என்னோடய சேனலில் இருக்கும், பாருங்கள். என்னோடய ஈஸி கலர் கோலம், இல்லத்தரசி கோலம் சேனலையும் பாருங்கள். அந்த சேனலில் இருக்கிற வீடியோக்களும் உங்களுக்கு கட்டாயம் பிடிக்குங்க. இந்த 3 சேனலில் இருக்கிற வீடியோக்களுமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க. அப்படி பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.